ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். தேக்கெல்லாம் அள்ளி போட்டேன். இன்னும் ஒரு 2-3 வட்டமாவது உதிரும் தேக்கெல்லாம். அதேமாதிரி பாருங்கள், திரும்ப உதிர்ந்துருச்சு. இந்த இலைகளை பார்க்குறப்ப எனக்கு சமீபத்தில் படித்த கீதை வரிகளும் கவிஞர் இன்குலாப்போடைய கவிதை வரிகளும் தான் ஞாபகத்துக்கு வருது. அதை உங்களுக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது தரு. ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயில். உடன் தளர்ந்துவிடும் சருகுகளை தொடர்ந்து ஒரு பழுப்பாடை தரித்து என் பயணமும். இலையுதிர் காலம் எனினும் சருகாவதில்லை வேர்கள். வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது நம்பிக்கையே. ஒவ்வொரு இலையுதிர்கால வீழ்ச்சிக்கு பிறகும் புதிய தளிர்களோடு வரும் வசந்த காலம் போல் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றியின் தளிர்கள் தழைக்கும் என்ற நம்பிக்கையை பேசுகிறது இந்த கவிதை. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கவிதையை பார்த்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க வாழ்க்கையில். கீதையோட வரிகள் பாருங்கள். நீ வாழ்வில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது போல் உணரும்போது மரங்களை பார்த்து கற்றுக்கொள். என்னதான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் முதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நீங்களும் நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். நன்றி.